Watch full episodes on Jio Hotstar. அங்கிள் எனக்கு தாங்க. ருத்ரா, நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நான் இங்க ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஓகே ரங்கீலா, நாங்க 3 பேரும் இங்க பக்கத்துல தான் இருப்போம், சரியா? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். கொஞ்சம் இங்க பாருங்கப்பா. தேடுறது ருத்ரா, ருத்ரா, நீதானப்பா ருத்ரா? ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ப்பா. நாங்க ரொம்ப நம்பிக்கையோட உங்ககிட்ட வந்திருக்கோம்ப்பா. நீங்க யாரு? நாங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? என்னோட பையன் அந்த கேவ் பக்கமா போனான்பா. ஆனா தெரியாம உள்ள மாட்டிக்கிட்டான். என்ன? நாங்க அவனை வெளியே கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அவனை காப்பாத்த முடியல. எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவல்ல? ப்ளீஸ் நீங்க அழுவுறத நிறுத்துங்க. உங்க பையனை கண்டிப்பா நான் கேவ்ல இருந்து காப்பாத்துவேன். என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. அந்த இடம் ரொம்ப தூரத்துல இருக்குப்பா, எங்களால வர முடியாது. அப்படியே நான் உங்களை கூட்டிட்டு போனாலும் எங்களால நீங்க போறது லேட் ஆயிடும். நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா. நீங்க கவலைப்படாதீங்க. சிபாய்ஸ்கா அப்பியரோ. பயப்படாதீங்க, இது எங்களோட ஃப்ரெண்ட். நீங்க 2 பேரும் இதோட முதுகுல உட்காந்துக்கோங்க. எங்களுக்கு கேவோட டைரக்ஷனை சொல்லுங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த பசங்களை 2 நிமிஷத்துக்கு தனியா விட முடியலையே. நில்லுங்க. இப்ப எங்க தான் போறீங்க? நாங்க எல்லாத்தையும் தெளிவா சொல்றோம் ரங்கீலா, நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நில்லுங்க. அந்த கேவ் எங்க இருக்கு சார்? இன்னும் கொஞ்சம் தூரத்துல அது வந்துருப்பா. அதோ அந்த மவுண்டன் கிட்ட நம்ம கீழே இறங்கிடலாம். அதோ இருக்கும் கோகை, அந்த மலை மேல பாருங்க. மைரா, வருண், இவங்க யாரு? நாம எதுக்காக இவங்க பின்னாடி போயிட்டு இருக்கோம்? ஏதாவது சொல்லுங்கப்பா. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும், நல்லது பண்ணா நல்லதே நடக்கும், நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எனக்கு இது சரியா படலையே. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, உன் முன்னாடி ஒரு கேம் இருக்குல்ல, அதுக்குள்ளதான்ப்பா அவன் போனா. கொஞ்ச நேரத்துக்கு அவன் சத்தம் எங்களுக்கு கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல சத்தம் வர்றது நின்றுச்சு. இந்த குகையே இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னா என் மகனோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியலையே. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் பாக்குறோம். மோண்டு, மோண்டு. யார் அங்க கத்துறது? உள்ள வர முயற்சி பண்றீங்களா? ஒரு வாட்டி நீங்க என் வயிற்றுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால வெளியில போக முடியாது. முதல்ல நீ யாருன்றது சொல்லு. மறைஞ்சிருந்து எங்களை பயமுறுத்துறியா? தைரியம் இருந்தா வெளியே வந்து எங்களை ஃபேஸ் பண்ணு, இல்லனா நாங்க உள்ள வந்துருவோம். நீ என்ன பார்க்காம இன்னைக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். நீயா வந்து ஆபத்துல விழும்போது நான் எதுக்காக அதை வேண்டான்னு சொல்லுவேன்?
ருத்ரா மாட்டிக்கிட்டா. இப்போ என்ன பண்றது? நல்லா மாட்டிக்கிட்டோம். இந்த மிரருக்கு என்ன ஆச்சு? அது பாரு, ஏதோ ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கு. ருத்ரா! ருத்ரா! Ibaiska, Mirar Pustino! Ibaiska, Mirar Breako! மைரா, ரங்கீலா! நான் தான் சொன்னேன்ல, உள்ள வராதீங்க, வந்தா மாட்டிப்பீங்கன்னு. ருத்ரா! ருத்ரா! காப்பாத்து! மாட்டிக்கிட்டியா ருத்ரா, மாட்டிக்கிட்டியா? இனி உன் கதை முடிஞ்சது. பாய் பாய் ருத்ரா, forever. நீ பண்றது பெரிய தப்பு ஷாக்கால். உங்களுக்கு எதுவும் ஆகல? இன்னைக்கு ஒரு புது பிரச்சனையா? நமக்கு என்னைக்கு தான் பிரச்சனையே இல்லாம விடிஞ்சிருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல ரங்கிலா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். ருத்ரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பையன் எங்க இருப்பானே தெரியல. மைரா, உள்ள எந்த பையனும் இல்ல. ஷாக்கால் நம்மள முட்டாளாக்கி இங்க நல்லா மாட்டி விட்டுட்டாரு. வா, முன்னாடி போய் பார்க்கலாம். இங்க இருந்து வெளியே போறதுக்கு கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். என்ன மிரர் இமேஜ் இது? எல்லாத்தையுமே தலகீழா பண்ணுது. பூதோ, பூதோ, ருத்ரா! ருத்ரா! என்னாச்சு ரங்கிலா? எதுக்காக கத்துனீங்க? ருத்ரா, அந்த மிரருக்குள்ள பூதம் இருக்கு. அது என்ன அடிச்சது. இந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மிரர்ல உண்மையாவே பேய் இருக்கு. Zbajska, Mirar Breako! ருத்ரா! இங்க 4 பக்கமும் நம்மளோட மிரர் இமேஜஸ் இருக்கு. நாம என்ன மேஜிக் பண்ணாலும் சரி, அது நம்மளையே தான் பாதிக்கும். நம்ம போயிட்டே இருக்கலாம். யாருமே மிரரை கவனிக்காதீங்க. நாம இந்த இடத்தை விட்டு போயாகணும். இங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மிரர்ஸ் தான் இருக்கு. இது எந்த மாதிரியான பால்டுன்னு தெரியலையே. அட்லீஸ்ட் இங்க ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு தெரியலையே.
அட என்ன நடக்குது இங்க? அங்க ஏதோ இருக்கு. வாங்க நம்ம அங்க போய் பார்க்கலாம். இந்த மேஜிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னால ஃபீல் பண்ண முடியுது. மேல பார்க்க கூடாது. என்ன இது? எதுக்காக இது மேல பார்க்க கூடாதுன்னு இருக்கு? அப்படி என்னதான் மேல இருக்கு? இங்கேயும் mirror இருக்கு. Welcome to the mirror world. ஏதோ நல்ல வேலை வேகமா கீழே விழல. எனக்கு அடிபடல. மயிரா, நான் உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த மிரர் எல்லாம் நம்மள எந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு? ரங்கீலா, பயப்படுறதால எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. நாம தான் இங்க வந்துட்டோம்ல, இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கம் ஆன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சன்செட்டுக்கு தான் வந்திருக்கோம். பேலஸ் அங்க இருக்கு பாருங்க. அவனை பிடிங்க. வாட்ச் அவன் திருடிட்டு ஓடுறான். அவனை பிடிங்க. அவனை பிடிங்க. ஏய் வேணாம், அத தொடாத. ஏய் சொல்றல ஒழுங்கா இங்க போ. என் பழத்தை கொடுங்க. பண்ணா நல்லதே நடக்கும். திருடா அங்க போயிட்டு இருக்கா. எதுக்கு எங்களை அடிச்சிட்டு இருக்கீங்க? திருட யாராவது ஒண்ணு பிடிங்க. எங்க அவன்? டேய் நில்றா. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எதுக்காக எல்லாரும் என்னைய குறிப்பாத்து அடிக்கிறாங்க? இந்த சன்செட்டுக்கு என்ன ஆச்சு? இங்க யாரும் எப்பவும் திருட மாட்டாங்களே. வாங்க பேலஸ் போய் பார்க்கலாம். ருத்ரா, அவங்கள தடுத்து நிறுத்து. அந்த பேர்ட் அவங்க காயப்படுத்த பாக்குறாங்க. நிறுத்துங்க. இவங்க யாரு? சேம் டு சேம் பாக்குறதுக்கு எங்கள மாதிரியா இருக்கீங்க. ஏதோ வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க போல. கெட்டது பண்ணா நல்லது நடக்கும். ருத்ரா, ஷாக்கால் நம்ம என்ன பண்றோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவங்களை அனுப்பியிருக்கான் போல. இவங்களை இப்பவே கைது பண்ணிரலாம். அட, கெட்டது பண்ணா நல்லது நடக்கும் இல்ல, நல்லது பண்ணா நல்லது நடக்கும். நீ கொஞ்சம் வாய மூடுறியா? உன்னை ஷாக்கால் தானே இங்க அனுப்பி வச்சது. இல்ல இல்ல,
எங்களை ஷாக்கால் இங்க அனுப்பல. இது எங்களோட பேலஸ். உங்களை தான் ஷாக்கால் அனுப்பியிருக்கார் போல இருக்கு. எங்க இருந்து வந்தீங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப போயிடுங்க. பார்க்க முட்டாள் மாதிரி இருந்துகிட்டு இந்த பேலஸ் உங்களோடதுன்னு சொல்றீங்களா? ருத்ரா, இப்ப இவங்களுக்கு இந்த பேலஸ் யாரோடதுன்னு காட்டு. மைரா, வருண், உங்களோட டூப்ளிகேட்ஸ் ஹேண்டில் பண்ணுங்க. Ibaiska, Mirar Pustino. நீ என்கிட்ட சண்டை போடுவியா? Come on, fight. अंतर मंतर कालिकल अंतर चू. हाँ என்ன தண்ணிக்குள்ள தள்ளி விடணும்னு நினைச்சல்ல? நீங்க எதுக்காக எங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க? நாங்க ஒண்ணும் உங்க எதிரிங்க கிடையாது. நாங்க தாத்தாவை பார்க்கணும். இதுக்கப்புறம் எது சரி எது தப்புன்னு அவரே முடிவு எடுப்பாரு. நீ தாத்தாவை பார்க்கணுமா? சரி, உன் விருப்பத்தை நிறைவேத்துறேன். ருத்ரா, அங்க பாரு, நம்ம தாத்தா இருக்காரு. நம்ம சொல்றத அவர் கண்டிப்பா கேட்பாரு. தாத்தா, இங்க பாருங்க. ஷாக்கால் எங்களோட டூப்ளிகேட்ஸ நம்மள கண்காணிக்கிறதுக்கு இங்க அமைச்சிருக்கான். எதுக்காக நீ அவங்கள கட்டி வச்சிருக்க? அவுத்து விடு. நில்லுங்க. தாத்தா, எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பார்க்க எங்கள மாதிரியே இருக்கிறவங்க நம்ம பேலஸ்குள்ள புகுந்து ஷாக்கால் எங்களை அனுப்பி இருக்கிறதா எதுக்கு சொல்றாங்க? எது கன்ஃபியூஷன் இருக்கு? எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. எல்லாம் கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கு. உங்க 4 பேரையும் ஷாக்கால் தான் அனுப்பி இருக்கா. என் குழந்தைங்களோட மாஸ்க போட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் என் பேலஸ்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. முதல்ல உங்க மாஸ்க கழட்டுங்க. கெட்டது பண்ணா நல்லது நடக்கும். தாத்தா, முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இது ஒண்ணும் மாஸ்க் கிடையாது. என்னுடைய உண்மையான முகம். தெரிஞ்சுக்க டூப்ளிகேட். என்ன விடு. தாத்தா, இவன் ரொம்ப திக்கான மாஸ்க் போட்டிருக்கான் போல இருக்கு. அதை எடுக்கவே முடியல. ஷாக்கால் இவங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்து தான் அனுப்பி இருக்கான். நம்ம கால் சிட்டிய பிடிக்கிறதுக்காக என்ன பிளான் பண்றோம்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். ஆனா தாத்தா, நீங்க எப்பவும் அமைதியா நேர்மையா இருக்கணும்னு சொல்வீங்க. நீங்க எதுக்காக கால் சிட்டியை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஷாக்கால். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. இவங்கள ரூமுக்குள்ள அடைச்சு வைங்க. ஒரு நிமிஷம். இவங்களை இங்க நாம அடைச்சு வச்சோம்னா இவங்க பறந்து போக முயற்சி செய்வாங்க. இதுக்கப்புறம் இவங்க முயற்சி செஞ்சாலும் இவங்களால இங்கிருந்து பறந்து போக முடியாது. இவங்களை கூட்டிட்டு போங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்களை என்ன பண்ணலாம்னு நாம யோசிப்போம். ருத்ரா, இங்க என்ன நடக்குது? எல்லாருடைய கேரக்டரும் எதுக்காக மாறி இருக்கு? எனக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு. நம்ம இப்ப மிரர் வேர்ல்டுக்குள்ள இருக்கோம். இங்க எல்லாமே இருக்கு, ஆனா தலைகீழா இருக்கு. சன்சிட்டியோட நல்லது இங்க கெட்டதா இருக்கு.
நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, மேல பாத்தியா? வெளியில போறதுக்கு இடம் இருக்கு. பறந்து போயிடலாமா? நம்ம எப்படி பறக்கிறது? போலி தாத்தா ஆன்டி மேஜிக் ரே மூலமா நம்மளுடைய பறக்கிற பவர்ஸ பறிச்சிட்டாரு. போலி தாத்தா நம்ம பறக்க கூடாதுன்றதுக்காக மேஜிக் பண்ணியிருக்கலாம். ஆனா ரங்கீலாவோட வானல அவர் மறந்துட்டாரே. ஆ. ரங்கீலா, நீங்க பறக்க முயற்சி பண்ணுங்க. ஆ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கைதிங்களோட ரூம கண்டிப்பா பவர்ஸோட சீல் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனாலும் ஒரு முயற்சி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா சரி, நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம். ஹா. 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 ருத்ரா, நம்ம பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸ் ஆயிடுச்சு. நம்ம 4 பேரும் அவங்க கிட்ட அரெஸ்ட் ஆவறதுக்கு தான் வந்தோம்னு தெரியாது. இப்போ அடுத்த பிளான் என்னன்னு சொல்லு ருத்ரா. இவங்க 4 பேர் எந்த பிளானை பத்தி பேசிட்டு இருக்காங்க? நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு சீக்கிரமா எங்க கிட்ட சொல்லுங்க. நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தோம். So simple. Plan is mission escape. சீக்கிரமா வாங்க. மைரா, வருண், சீக்கிரமா நீங்க போய் சேர்ல உட்காருங்க. டேபிள விடாம புடிச்சுக்கோங்க. ஆனா ருத்ரா, இது உட்கார்ற டைம் இல்ல, ஓடுற டைம். மைரா சொல்றது கேளு, போய் உட்காரு. Ibaiska, flyo! தாத்தா, ஷாக்கால் அனுப்புனவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. இல்ல, அவங்க இங்க இருந்து தப்பிக்க கூடாது. போய் அவங்கள பிடிங்க. ரங்கீலா, சீக்கிரமா வாங்க. நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும். ருத்ரா, அவங்க நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. Ibaiska, too! ருத்ரா, திரும்பி பார்க்காத, கொஞ்சம் முன்னாடி பாரு. இந்த பக்கம் ஷாக்கால் வேற வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கிணறு இருக்கு, இன்னொரு பக்கம் பள்ளம் இருக்கு. என்ன பண்றது? ஏய், நீங்க கவலைப்படாதீங்க பசங்களா, உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். சேசிங் சோஹான், ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சன ஜாக்கிரதை. நான் என் மேஜிக்கல் குளோப் வழியா பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பசங்க உன்னோட ருத்ரா அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க போறேன். திரும்பி போங்க. நீ அனுப்புன அவங்க கிட்ட சொல்லிடு. திரும்பவும் அவங்க சன்செட்டிக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கதையை நான் ஒரே அடியா முடிச்சிடுவேன். இந்த ஷாக்கால் எப்படி நல்லவரா மாறினாரு? யாரும் எதுவும் சொல்லாதீங்க. மிரர் வேர்ல்ட்ல எல்லாமே தலைகீழா இருக்கு. அதனாலதான் இங்க இருக்கிற ஷாக்கால் நல்லவரா இருக்காரு, தாத்தா கெட்டவரா இருக்காரு. தேங்க்யூ ஷாக்கால் சார், நீங்க எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் கண்ணா. ஜேசிங் ரொம்ப மோசமானவன். அப்பாவி ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க ஏன் கூட என்னோட பேலஸ்க்கு வாங்க. இதுக்கப்புறம் இந்த டேபிள நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த ஷாக்கால் எப்போ சாரா மாறினாரு?
ம். ம். தேங்க்யூ ஷாக்கால் சார். மைரா வருண் கூட அவரை சார்னு கூப்பிடுறாங்களா? ஆனா எக்காரணம் கொண்டு நான் மட்டும் சார்னு கூப்பிடவே மாட்டேன். ஹலோ எவ்ரிவன், நம்மளோட புது விருந்தாளிய மீட் பண்ணுங்க. யாரும் பயப்படாதீங்க. இவங்க பார்க்கிறதுக்கு ருத்ரா அவனோட நண்பர்கள் மாதிரி இருக்காங்க, ஆனா கண்டிப்பா அவங்க இல்ல. ரொம்ப நல்லவங்க. ஷக்லீனா, ஜெனி, ஜாடி, ஹலோ. ஜோகா, ஜாய்கா, விருந்தாளிங்களை வந்து கவனிங்கப்பா. என்னால முடியாது. எதிரிங்களை விருந்தாளிங்க மாதிரி நாங்க கவனிக்கணுமா? இத மட்டும் நான் எப்பவும் பண்ணவே மாட்டேன். அடடா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இவங்க அவங்களும் இல்ல. இவங்களோட உபசரிப்புல நம்ம எந்த குறையும் வைக்க கூடாது. புரிஞ்சுதா? ம். ஆ, ஆ, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த சாப்பாட்டை நம்மளால நம்பி சாப்பிட முடியாது. நல்லவங்க மாதிரி நடிச்சு நம்மள ஒரேடியா மேல அனுப்பிச்சிட்டாங்கன்னா நான் என்னோட சாப்பாடையே சாப்பிடுறேன். ருத்ரா, நாம நம்ம சாப்பாடையே சாப்பிடலாமே. நாம எதுக்கு ஷாக்கால் சார கஷ்டப்படுத்தணும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல ருத்ரா. உன் ஃப்ரெண்ட்ஸ் மனசுல இருக்கிற பயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பரவாயில்ல, நீங்க உங்க சாப்பாட சாப்பிடுங்க. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. கடைசியும் நான் தான் சாப்பிடுவேன். ருத்ரா, நீ சன் சிட்டில இருக்கிற ருத்ராவை விட ரொம்ப வித்தியாசமா இருக்க. நீங்க எல்லாரும் கம்ஃபர்டபிளா இருங்க, அதுக்கப்புறம் நாம விளையாடலாம். நீ ஓகே? சொல்றது சரிதான் ஜெனி. ஷாக்கால் சார், நாங்க தெரியாம மிரர் வேர்ல்டுக்குள்ள இருக்க சன்சிட்டிக்கு போயிட்டோம். இப்ப நாங்க எப்படி திரும்ப போகிறது? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நான் கொஞ்சம் யோசிக்கணும். அலாசாரோட லைப்ரரியில மிரர் வேர்ல்டு சம்பந்தப்பட்ட புக்ஸ் இருக்கும்பா. அதுல இங்கிருந்து போறதுக்கான ஏதாவது ஒரு வழி இருக்கும். அதுல சந்தேகமே இல்ல. ஆமால, இந்த மிரர் வேர்ல்ட்ல எல்லாமே இருக்கும்போது அல்லாசா சாரோட லைப்ரரி இருக்கும்ல. தேங்க்யூ ஷாக்கால் சார். நாங்க அங்க போய் புக்கை எடுத்துக்கிறோம். ருத்ரா, திரும்ப திரும்ப அவரை ஷாக்கால் சார்னு சொல்லி கூப்பிடாத. அவருடைய வேலைக்கும் முகத்துக்கும் சாருங்கிற வேடே செட் ஆகல. ரங்கீலா, நாங்க கிளம்புறோம் ஷாக்கால் சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ருத்ரா. ஆல் தி பெஸ்ட். அல்லாசா சார், எப்படி இருக்கீங்க? அட ருத்ரா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க வந்திருக்கு. நான் நல்லா இருக்கேன். சொல்லு ருத்ரா, உனக்கு என்ன வேணும்? எங்களுக்கு மிரர் வேர்ல்டோட புக் வேணும். முதல்ல நீங்க உட்காருங்க, நான் மேஜிக்ல புக்க வர வைக்கிறேன். அல்லாசா சார், புக் எங்க இருக்கு? ருத்ரா, இந்த புக்க பிடி. என்கிட்ட இருந்து ஈஸியா புக்க வாங்கிடலாம்னு நினைச்சீங்களா? மிரர் வேர்ல்டுக்கு வந்து மிரர் வேர்ல்டு புக்கையே கேக்குறீங்க? ஜெய்சிங் இங்க வந்து சேர்ற வரைக்கும் நீங்க இப்படியே தான் இருக்கணும். ஜெய்சிங், உங்க கைதிங்க இதோ இங்க இருக்காங்க, வந்து கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ அலாசார். உளவாளிகளே, நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? அவ்வளவு சுலபமா என்கிட்ட இருந்து உங்களால தப்பிச்சிட முடியுமா? அலாசார், நீங்க இவங்களை கண்காணிங்க, நான் இப்ப வந்துடுறேன். எங்க போயிட்டாங்க? இங்க பாருங்க, நாங்க இங்கதான் இருக்கோம். அல்லாசா சார், அது என்னன்னா யானையோட பல்லு பாக்குறதுக்கு ஒன்னும் சாப்பிடுறதுக்கு வேறையா இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். இந்த மிரர் வேர்ல்ட்ல எல்லாமே தலைகீழா இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி நல்லவரா இருப்பீங்க? அதனாலதான் நாங்க எங்களோட இமேஜ அனுப்பணும். இதுக்கப்புறம் நீங்க உங்களோட சேர்ல உட்கார்ந்து நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. காய்ஸ், சீக்கிரமா புக்க தேடுங்க. நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு.
புக் கிடைச்சிடுச்சு. இல்ல வேண்டாம், அந்த புக்கை எடுத்துட்டு போக கூடாது. புக் ப்ரொடெக்டர், என் விருப்பத்தை மீறி அவன் புக் எடுத்திருக்கான். அவனை தடுத்து நிறுத்து. புக்கு திருப்பி கொடுத்துரு, இல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ருத்ரா, இது என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. புக் ப்ரொடெக்டோ, எனக்கு விருப்பம் இல்லைனாலும் இது பண்ண வேண்டியதா இருக்கு. இபாய்ஸ்கா டிஸ்மேண்டலோ. உங்களை யாரு கட்டி போட்டது? அவங்க எல்லாம் எங்க? அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த வெளிச்சம் கண்களுக்கு நல்லதில்ல. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஆனா தொடர்ந்து இதே மாதிரியே வெளிச்சம் வந்துகிட்டே இருந்தா ருத்ராவால எப்படி புத்தகம் படிக்க முடியும்? நான் கண்டிப்பா புக்க படிப்பேன். இபாய்ஸ்கா மேஜிக்கல் காகல் கிரியேட்டோ. என்ன எழுதிருக்கு? ருத்ரா, என்ன எழுதிருக்கு? சீக்கிரமா படிச்சு சொல்லு. இதுக்கு மேல நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். வருண், வெயிட். எனக்கு தெரியுது, ஆனா இதை நான் எப்படி படிக்கிறது? இந்த புக்ல எல்லாமே தலைகீழா தான் தெரியுது. நல்ல சோதனைப்பா இது. புத்தகம் கிடைக்கிறது கஷ்டமா இருந்துச்சு, அப்புறம் திறக்க கஷ்டமா இருந்துச்சு, இப்ப படிக்க கஷ்டமா? நல்லது பண்ணா கேட்டதுதான் நடக்குது. இதுக்கு அப்புறமா நம்ம விதியில என்னதான் எழுதிருக்குன்னு தெரியலையே. ரங்கீலா, விதி சரியில்லைன்னு சொல்றத முதல்ல நிறுத்துங்க. தாத்தா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதை விட அதிகமா நம்ம கிட்ட தைரியம் இருக்கணும். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. ருத்ரா, இதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டா தெரியும். புக்க படிக்க ஸ்டார்ட் பண்ணு. பிரில்லியன்ட் மைரா. இந்த புக்ல மிரர் இமேஜ் இருந்துச்சு, அதனாலதான் தலைகீழா தெரிஞ்சது. இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்க இருந்து தான் முடியும். பூமியில தான் உன்னோட இலக்குக்கு போக வேண்டிய அடையாளம் இருக்கு. சூரியனோட கடைசி வெளிச்சத்துக்கு முன்னாடி வெளியே போகிறதுக்கான வழியை திறக்கலனா அதுக்கப்புறம் நீ ஒரேடியா இந்த பக்கம் தான் இருந்தாகணும். ருத்ரா, இந்த லைன்ஸ்க்கான அர்த்தம் என்னன்னு புரியலையே. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, சூரியனோட கடைசி வெளிச்சத்துக்கு முன்னாடி நம்ம ரிட்டர்ன் பாயிண்ட்டுக்கு போய் ஆகணும். எங்க இருந்து வந்தோமோ அங்க போகணும். நம்ம மட்டும் மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரேடியா இங்கதான் இருந்தாகணும். என்னமோ எனக்கு மட்டும் இங்க இருக்கிறது பிடிக்கிற மாதிரி சொல்றீங்க. எனக்கு அந்த ரிட்டர்ன் பாயிண்ட் ஞாபகம் இருக்கு. நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரமா வாங்க. என்ன ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு ஓடலாம் நினைக்கிறீங்களா? லைப்ரரியில இருந்து புக்கு தேடி ஓடி இருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இதை விட பெரிய தண்டனை கிடைக்க போகுது. நான் 5 வரைக்கும் எண்ணுவேன். சரண்டர் ஆயிட்டீங்கன்னா தண்டனை குறைவா இருக்கும். இல்லனா வேண்டாம் ருத்ரா, மேஜிக் பண்ணாத. அவனை நீ மேஜிக்கலா தாக்குனினா அது திரும்பியும் உன்னதான் வந்து மறுபடியும் தாக்கும். பண்ணு.
மேஜிக்கா யூஸ் பண்ணு. எதுக்காக நிறுத்திட்ட? பயந்துட்டியா? தாத்தா அடிக்கடி சொல்வாரு, பிரச்சனை எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் சரி தன்னோட தைரியத்தையும் நம்பிக்கையும் இழக்கவே கூடாதுன்னு. இங்க பாரு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னால அவங்கிட்ட மேஜிக் பண்ண முடியாது, ஆனா உன்னால மேஜிக் பண்ண முடியும். இதுதான் உன்னோட பிளானா? என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நீ மேஜிக் பண்ணுவ, ஆனா பவர்ஸ் என்னோடதான் இருக்கும். எனக்கு முன்னாடி வா. என்ன நடக்குதுங்க? என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா உங்களால இங்க இருந்து போக முடியாது. Yes, Rudra, we did it. மைரா, வருண், வாங்க நம்ம போய் தாத்தாவை கூட்டிட்டு வரலாம். போலி ருத்ரா, நான் மறுபடியும் கண்டிப்பா வருவேன். அவன் ரொம்ப கோவமா இங்க இருந்து போயிருக்கான். அவன் கண்டிப்பா இங்க வருவான்னு நான் நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமா ரிட்டர்ன் பாயிண்ட்டுக்கு போயே ஆகணும். நீங்க போய் அந்த சர்க்கிள தேடுங்க. நான் அந்த போலி ருத்ராவை தடுக்கிறேன். அவன் எப்படியோ சீக்கிரமா வந்துருவான். நீங்க எவ்வளவு தப்பிக்க முயற்சி பண்ணாலும் சரி, நாங்க நிச்சயமா உங்களை தப்பிக்க விட மாட்டோம். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ஓ, நீ எங்கூடவே சண்டை போடுவியா? இந்த ஜெய்சிங் கூடவே நீ சண்டை போடுவியா? ஓகே, உனக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குன்னு இன்னைக்கு பார்த்துடுவோம். இங்க நிக்காதீங்க, இங்க இருந்து போங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். சீக்கிரமா அடையாளத்தை தேடுங்க. இந்த ஜெய்சிங்கோட முகத்தை என்னால இப்படி பார்க்க முடியலப்பா.
எவ்வளவு நேரம் தான் உன்னால தப்பிக்க முடியும்? ஆ ருத்ரா அந்த சர்க்கிள் கிடைச்சிருச்சு. கீழே பாருங்க அப்புறம் வெளியே போங்க. ருத்ரா இந்த இடத்துல கீழே பாருங்க வெளியே போங்கன்னு எழுதி இருக்கு. இல்ல வருண், கீழே பார்க்காத. இங்க என்ன இருந்தாலும் சரி, அது தலைகீழ தான் நடக்கும். நான் போலீஸ் ரவ தடுக்கிறேன். சாம்சங், எஸ் ருத்ரா. இங்க எல்லாமே தலைகீழா நடக்குது. நீங்க ட்ரீ ரோட்ஸ் கிட்ட மிரர் வேர்ல்டோட ஜெய்சிங்கையும் ருத்ராவையும் பிடிக்க வேண்டாம்னு சொல்லு. விட்டுடா சொல்லு. என்ன விடுங்க. எஸ் ருத்ரா காப்பாத்து. Sebaiska, go, take, go. ருத்ரா, ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. உன்னால தப்பிக்க முடியாது. ஜெய்சிங், நீ இந்த அப்பாவி பசங்க கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துகிட்டு இருக்க. இனி ஏதாவது ஒன்ன நீ பண்ணணும்னு நினைச்சாலும் அத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா இந்த ஷாக்கால். நான் இந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா நீ பண்றத பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல. உனக்கு உயிர் பயம்னு ஒண்ணு இருந்தா இவங்கள போக விட்டுரு. இப்ப நாங்க போறோம் ஷாக்கால். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நாங்க கண்டிப்பா திரும்பி வருவோம். வாங்க பசங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க இருந்து கீழே இல்ல மேலதான் பார்த்தாகணும். அப்பதான் தலைகீழா இருக்க இந்த வேர்ல்ட்ல இருந்து நம்ம ரியல் வேர்ல்டுக்கு போக முடியும். தேங்க்யூ ஷாக்கால் சார், நீங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ ஷாக்கால் சார். சொல்லணும்னு நினைக்கல, ஆனா இப்ப சொல்லிதான் ஆகணும். தேங்க்யூ வெரி மச் ஷாக்கால் சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க பசங்களா. அங்க பாருங்க, வெளியே போறதுக்கான வழி இருக்கு. எஸ். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ருத்ரா, நீ இந்த தடவை வேணா தப்பிச்சிருக்கலாம், அடுத்த தடவை தப்பிக்க மாட்ட. நம்மளோட போராட்டம் இதோட முடியாது ருத்ரா. நான் திரும்ப வருவேன்.
ஷாக்கால் சார், இந்த தடவை நான் உங்களை விட்டுடுறேன். ஏன்னா நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல. ஆனா அடுத்த தடவை விட மாட்டேன். அவ என்ன பார்த்து சாருன்னு சொல்றா. அப்புறம் என்ன சொன்னா? நான் அவனுக்காக நிறைய உதவி பண்ணனா. அது எப்போ? சக்லினா, நான் அவனுக்கு எந்த உதவியும் பண்ணல தானே. எப்ப பண்ண சொல்லு. மறுபடியும் சர்றா. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியலையே. ஏதாவது சொல்லிட்டு போக பசங்களா. ஏய் ஏய் ஸ்டூடண்ட்ஸ், லாஸ்ட் எக்ஸாமோட ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. ஹையஸ்ட் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கிளாஸுக்கு அப்புறம் அப்ரிசியேஷன்ஸ் டிராஃபி கொடுக்கப்படும். சோ பசங்களா, எனி கெஸஸ்? அந்த புத்திசாலி ஸ்டூடெண்ட் யாருன்னு சொல்லுங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. ருத்ரா தான் ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கான். மேம், ருத்ரா ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். அப்போ செகண்ட் ஹையஸ்ட் மார்க்ஸ் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஷியோர் ஷியோர். செகண்ட் ஹையஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கிறது ஜெனி அண்ட் ஜோடிக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரே மார்க் கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ரெண்டு பேரும் எக்ஸாம்ல சீட்டிங் பண்ணாங்களா என்ன? மேம் ப்ளீஸ், நாங்க என்னைக்குமே சீட்டிங் பண்ண மாட்டோம். எனக்கு தெரியும் ஜெனி ஜோடி. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இப்போ நீங்க எல்லாரும் அவங்க கிளாஸுக்கு போலாம். See you all after school. ஜெனி, நம்ம எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த ருத்ரா அவன் தான் எப்பவும் ஃபர்ஸ்டே வரான். அவார்ட் நமக்கு தான் கிடைக்கும். ஒருவேளை ருத்ராவை எப்படியாவது இங்க நேரத்துக்கு நாம வர விடாம தடுத்தோம்னா அப்போ மேடம் கண்டிப்பா செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு அவார்டு கொடுத்தே ஆகணும். அதாவது நம்மளுக்கு. ஆனா அது எப்படி நடக்கும்? அது என் பசங்களோட உழைப்ப நான் எப்பவும் வீண் போக விட மாட்டேன். எனக்கு ஒரு அருமையான இடம் ஒண்ணு தெரியும். நீங்க ருத்ரா வாங்க அனுப்புனீங்கன்னா அவனால திரும்ப வரவே முடியாது. வெல் டிசர்வ்ட் ருத்ரா, நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண. யாரோ ஆபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தேவை. நில்லு. ருத்ரா, அது ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு. இப்படியே ஓடிட்டு இருந்தோம்னா அதை நம்மளால பிடிக்க முடியாது. Let's fly. Ready for my security? ஸ்டூடண்ட், ஸ்கூல் பிரிமிசஸ்க்குள்ள பறக்க கூடாது. Sorry miss. Bye miss. யாராவது என்ன பிடிங்க. அந்த பொண்ணு எந்த பக்கம் போனா? அங்க பாரு, அவ அந்த பக்கம் போயிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் நில்லு. நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். பை பை ருத்ரா, இனி திரும்ப வரவே மாட்டேன். ஆல் தி பெஸ்ட். அட, அந்த பொண்ணு எங்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இது ஏதோ சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கு. டோர் எங்க போச்சு? ஓ
ஓ நோ, யாராவது இருக்கீங்களா? டோரை ஓபன் பண்ணுங்க. திரும்பி போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. காரிடாரை கிராஸ் பண்ணி ஆகணும். அநேகமா யாரும் நம்மள ட்ராப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப விசித்திரமான காரிடாரா இருக்கு. பால் பின்பக்கமா இங்க வந்துட்டு இருக்கு. ரன் ஃபாஸ்ட். இத்தனை கையா? ஒருவேளை நம்ம இதுக்கு நடுவுல போனா இது நம்மளே இழுத்துக்கிட்டு உள்ள போயிடும். ருத்ரா ப்ளீஸ் ஏதாவது செய். Zibaiska Marbles Creator. Come now. ருத்ரா, அங்க பாரு, வால் திரும்பி வந்துட்டு இருக்கு. இத்தனை எலிங்களா? எலிதான மைரா, அதுக்கு எதுக்கு பயப்படணும்? எலி எலி, வெளியே வா, வெளியே வா. ருத்ரா, இத வெளியேத்து. நம்மளால இங்க பறக்க முடியாது, நடந்து கூட போக முடியாது. ஒரு ஐடியா இருக்கு, கேளுங்க. நம்மளோட ஷூ பூஸ்டர்ஸ் ஆன் பண்ணி இங்க இருந்து போயாகணும். ஷூ பூஸ்டர்ஸ் ஆன். எக்ஸிட் பக்கத்துல தான் இருக்கு. ஃபாஸ்ட், அந்த வெளிச்சத்தை கிராஸ் பண்ணி போயாகணும். ஓ நோ, சீலிங் கூட கீழே வந்துட்டு இருக்கு. இங்க இருந்து போயாகணும், வாங்க. தப்பிச்சோம். தப்பிச்சோம்?
ஆனா நம்ம இப்ப எங்க இருக்கோம்? அதுல என்ன எழுதி இருக்கு? பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி போகணும்னா முன்னேறி போயிட்டு இருங்க. நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாச்சு ஆயிடுவீங்க. And beware of man-eater desert seals. ஓ நோ, இது என்ன ப்ராப்ளம்? நாம பின்னாடி திரும்பினா சிலையா மாறிடுவோமா? ருத்ரா, அங்க பாரு, man-eater seals. இப்போ என்ன பண்றது? ஓடுங்க. இதுங்க மிஸ் செக்யூரிட்டியோட சீல்ஸ் இல்ல, பறந்துகிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஸ்கூலை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோன்னு. இது என்ன கொடுமை? அதுங்க நம்மள பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கு. அது என்னது? அதோட ஃபேஸ் எங்க போச்சு? இது என்ன கொடுமை? பறக்கவும் முடியாது. ருத்ரா, அங்க மேல ஒரு கேவ் தெரியுது. பறந்தா சாண்ட் ஃபேஸ், நின்னா சாண்ட் சீல்ஸ். ஏதாவது ஒண்ணு நம்மள கண்டிப்பா முழுங்கிடும். வாங்க சீக்கிரம் போலாம். பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. ஆனா முன்னாடி பார்த்துக்கிட்டே பின்னாடி பார்க்கலாம்னு சொல்லவே இல்லையே. ஜுபாய்ஸ்கா ஹேண்ட் மிரர் கிரியேட்டோ. ஸ்பீடா வாங்க. ருத்ரா, சீஸ் நம்மள அட்டாக் பண்ண போகுது. நான் மேஜிக் பண்ணி அதை எப்படியாவது துரத்தி ஆகணும். மைரா, I request you, please, தயவு செஞ்சு மேஜிக் பண்ணாத. வருண், வேணாம். ருத்ரா. ஓ நோ, சாரி வருண். என்னால நீ மாரா, இது சாரி சொல்றதுக்கான நேரம் இல்ல. சீக்கிரமா ஓடணும். சீல்ஸ் நம்மள பின்தொடர்த்திட்டு இருக்கு. ஓடிக்கிட்டே இருந்தா தப்பிக்க முடியாது.
ஃப்ளைன் சொன்னதும் பறந்துரு. மைரா fly now. ருத்ரா, நாம இன்னும் கொஞ்ச நேரம் பறந்தோம்னா அப்புறம் அந்த சாண்ட் பேஸ் நம்மள நிரந்தரமா முழுங்கிடும். Keep flying மைரா, என்ன நம்பு. Zibaiska Art Pillar Creato. நம்ம சாண்ட் பேஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இங்க இருந்து வெளிய போகிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணுமே. அப்புறம் வருணை எப்படி சரி பண்ண போறோம்? ருத்ரா, நான் சரியாயிட்டேன். நான் ஸ்டாச்சு ஆயிட்டேன். மைரா, ருத்ரா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு உன் மேஜிக்க ப்ளீஸ் யூஸ் பண்ணவே பண்ணாத. மைரா வருண், நம்ம அப்புறம் கூட பேசலாம். இப்போதைக்கு நம்ம இங்க இருந்து வெளியே போறது தான் இம்பார்ட்டன்ட். இதையே நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இதுல என்ன எழுதிருக்குன்னா, லேடரை ஃபாலோ பண்ணுங்க இல்லனா ஸ்னேக் உங்களை ஃபாலோ பண்ணிடும். இதுக்கு என்ன அர்த்தம் ருத்ரா? இதுக்கு என்ன அர்த்தம்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிரும். அப்போ ஏணி மேல நின்னா இது நம்மள கடிக்காது. எல்லாரும் ஏணி மேல நில்லுங்க. லேடரை ஃபாலோ பண்ணுங்க இல்லனா ஸ்னேக்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிடும். ஆனா எப்படி ஃபாலோ பண்றது? ருத்ரா, நாங்க ஸ்னேக்கோட வாய்க்குள்ள போக போறோம். Zibaiska, boom, check, boom.
மிஸ் செக்யூரிட்டி, இந்த ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட பொறுப்பு தானே? அப்ப ருத்ரா எங்க போனா? சாரி மேடம், நான் ஸ்கூல்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ருத்ராவை எங்கேயுமே காணோம். மேடம் காணுங்கோ, நாங்க எல்லாரும் ருத்ராக்காக இங்க வந்திருக்கோம். ஆனா அவனுக்கு இந்த டிராஃபி அப்புறம் நம்ம எல்லாரோடைய டைம் பத்தி கவலையே இல்ல. ஒருவேளை உங்களுக்கு சரின்னு பட்டா நான் ஒரு சஜஷன் கொடுக்கறேன். இப்போ இந்த டிராஃபி செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற கேண்டிடேட்க்கு கிடைச்சாகணும். ஸ்டூடெண்ட், இப்ப பாத்தீங்கன்னா ருத்ராவை எங்கேயுமே காணோம். ருத்ரா வராத காரணத்தினால இந்த டிராஃபி யாருக்கு போகுதுன்னா ருத்ரா வந்தாச்சு மேடம். ருத்ரா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடி பார்த்தேன், எங்க போயிட்ட? லேட் ஆனதுக்கு சாரி மிஸ் செக்யூரிட்டி, அது ரொம்ப பெரிய கதை, அப்புறமா சொல்றோம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.